அனைவருக்கும் வணக்கம். தமிழ் பயணிக்க வாருங்கள். நான் உங்கள் சக்திவேல் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வேளச்சேரியில் இருக்க தண்டீஸ்வரர் கோயில் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கிட்ட நெருங்கியாச்சு. நம்ம பள்ளிக்கரணை இல்லைனா வேளச்சேரி இருந்தால் இந்த கோயில் பக்கத்தில் தான் இருக்குது. இந்த கோயில் சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஒரு சிவாலயம். இந்த கோயிலை பற்றின முழு வரலாறு புராண கதை இதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ரொம்ப நன்றி. இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த கோயில் தான் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயிலாக இருக்கும். இதுதான் தண்டீஸ்வரர் திருக்கோயில். ரொம்ப அழகான ஒரு கோபுரமாக இருக்கும். நல்ல வெள்ளை நிறத்தில் காட்சியளிக்கும் இந்த கோபுரம். அங்கே சிவனுடைய தண்டீஸ்வரர் அந்த லிங்கத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு பல ஆயிரம் கோடி கண் இருந்தாலும் உங்கள் பத்தாது. ரொம்ப அழகான இருப்பார் சிவபெருமான். இந்த கோயிலோட வரலாறு என்ன, புராணங்கள் என்ன, நம்ம எல்லாமே பார்க்கலாம். இந்த கோவிலுக்கு நீங்கள் வரணும்னா வேளச்சேரி இல்லைனா பள்ளிக்கரணையிலேருந்து ரொம்ப பக்கம் இந்த கோயில். சரி வாங்க நம்ம அதோட கோயிலோட புராணங்கள் பார்ப்போம். சரிங்களா? இந்த கோயிலோட புராணம் என்ன பார்த்தீங்கன்னா, துவாபார யுகத்தில் தோன்றிய மார்கண்டேயனுக்கு 16 வயதில் ஆயுள் முடியும் என்று விதிக்கப்பட்டிருந்தது. அதாவது இந்த துவாபார யுகத்தில் மார்கண்டேயனுக்கு 16 வயசில் ஆயுள் முடிஞ்சிருது. யம பெருமான் அவர் கூட்டிகிட்டு போயிடுவார். அதுதான் அவருடைய விதியாக இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த தருணத்தில் மார்கண்டேயன் என்ன பண்ணுறாரு, திருக்கடவூர் இறைவனை அதாவது சிவபெருமானை கட்டி தழுவியபடி இருந்திருக்காரு. கட்டி பிடிச்ச மாதிரி இருக்கார் சிவபெருமான் அந்த லிங்கத்தை. அவர் உயிரை பறிக்கிறதுக்கு யம தர்மராஜா என்ன பண்ணுறாரு, அவர் மீது பாசக்கயிற்றை சிவலிங்கத்து மீதும் சேர்த்து வீசுகிறாரு. அந்த பாசக்கயிறு என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா சிவலிங்கத்து மீதும் விழுகுது. இதனால் கோபம் கொள்கிறாரு சிவபெருமான் இறைவன். அவர் என்ன கோபம் சிவபெருமான் என்ன பண்ணுறது, தன் காலால் யமனை எட்டு உதைக்கிறாரு, சம்ஹாரம் செய்கிறாரு. இதனால் யமன் என்ன பண்ணுறாங்க, பூமியில் இல்லாதனால பூமாதேவிக்கு பாரம் அதிகரித்துட்டே போகுது. ஏன்னா மக்கள் யாரும் இறப்பு இல்லைன்னா பாரம் ஆகிடும்ல பூமாதேவிக்கு. அதனால் என்ன பண்ணுறாங்க, பூமாதேவி கலக்கமாக இருக்காங்க. இதை சிவபெருமான் உணர்றாரு. ஆஹா நம்ம தவறு பண்ணிட்டோம் சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, மீண்டும் என்ன பண்ணுறாரு, யமதர்ம ராஜா உயிர் பெறும்படி செய்கிறாரு. அதுக்கப்புறம் யமதர்மராஜா என்ன பண்ணுறாரு, நாரதருடைய ஆலோசனைப்படி என்ன பண்ணுறாரு, இந்த தலத்தில் அதாவது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த வேளச்சேரி தண்டீஸ்வரர் இந்த திருத்தலம் இருக்கு இல்லையா, இங்கே சிவலிங்கத்தை நிறுவி வழிபட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆலய திருப்பணி திருவிழாக்களும் நடத்தியிருக்காரு இந்த கோவிலில். அதன் பலனால் என்ன பார்த்திங்கன்னா தன்னுடைய இயல்பு நிலைக்கு திரும்ப பெறாரு அப்படின்னு ஒரு தல புராணமும் இருக்குது. சரிங்களா? இந்த கோயிலுடைய ஆலய அமைப்பை பற்றி நம்ம பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கோயில் வந்தாலே மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருக்கும். பாருங்கள், எல்லோரும் அங்கே தவம் இருப்பாங்க. அதாவது ஒரு அமைதிக்காக ஒரு பீஸ்ஃபுல், அதாவது ரொம்ப அமைதியாக இருக்கும். இந்த கோவில் வந்தாலே ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதியை தரும். இந்த கோவில் பார்க்கவும் அழகான சுவர்களாக இருக்கும். சுற்றுப்புறமும் ரொம்ப சுத்தமாக பராமரிச்சிருக்காங்க இந்த கோவில். நீங்கள் கட்டாயம் வாங்க. அதாவது சிவபெருமானே நீங்கள் யம தர்மராஜாவே இந்த கோயிலில் பார்த்து பயப்படுற அளவுக்கு இந்த கோயில் இருந்திருக்குன்னா அப்போ பாருங்கள் அது எப்பேற்பட்ட ஒரு சிவத்தலமாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுடைய ஆலய அமைப்பு பார்த்திங்கன்னா, இந்த கோயில் கிழக்கு மேற்கு தெற்கு என்று ஒரு 3 வாசல் இருக்குது இந்த கோயிலில். ஆனால் இப்போ புழக்கத்தில் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த தெற்கு வாசல் மட்டும்தான் இருக்குது. ஆனால் இது 5 நிலை ராஜகோபுரமும் தெற்கு வாசலில் அமைந்திருக்கு. நேரே பார்த்திங்கன்னா கருணாம்பிகை அம்மை நம்மளை வரவேற்கிற மாதிரி இருக்கும். அருகே பார்த்திங்கன்னா மூலவர் தண்டீஸ்வரர் நல்லா அழகாக காட்சி தரார். சிவலிங்கத்தை நீங்கள் பார்க்கணுமே, அப்பா அது அவ்வளோ அழகாக இருப்பார் சிவபெருமான். அந்த கருவறை சுற்றி பார்த்திங்கன்னா நர்த்தன விநாயகரும் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தட்சிணாமூர்த்தி, லிங்கத்பவ, பிரம்மா, துர்க்கை, சண்டிகேஸ்வரும் எல்லாரும் இருப்பாங்க. இதை சுற்றி கணபதி, வள்ளி, தேவயானவும், சுப்பிரமணியரும், முருகப்பெருமான் தமிழ் கடவுள் அவரும் இருப்பார். லக்ஷ்மி தேவியும் இருப்பாங்க, சரஸ்வதி தேவியும் இந்த சன்னதியில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வெளிப்பிரகாரத்தில் பார்த்திங்கன்னா 63 வைத்தீஸ்வரர் இருக்காங்க. சொக்கநாதர், மீனாட்சி, நவகிரகங்களும் இருக்குது. நாகர், தலமரமான வில்வம், கொடிமரம், மலைபீடம், நந்தி, அருகே விநாயகர் எல்லாமே இந்த கோயில் அமைஞ்சிருக்கும். இந்த கோயில் பார்க்கவே ரொம்ப அழகாக பராமரிச்சிருக்காங்க. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஒரு பார்க்கவே மனசுக்கு ஒரு நிம்மதியாக ஒரு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும் இந்த கோவில். அங்கே பாருங்கள், இந்த கோபுரங்கள்லாம் பாருங்களேன். நீங்கள் மற்ற கோயில் மாதிரி இதை நம்ம பார்த்துடவே முடியாது. இந்த கோயில் அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த கோவில் எல்லோரும் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணும்.
பல தோஷங்கள் இந்த கோயிலில் வரனால நிவாரணம் பெறதா வந்து நம்பப்படுது. இந்த புராணங்களில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, யம தர்மராஜன் வந்து மார்கண்டேயனுக்கு வந்து பாசக்கயிற்று வீசும்போது சிவபெருமான் அதை தடுத்து அவருக்கு வந்து ஆயுள் நீடிக்கிறபடி செஞ்சுருக்கிறாங்க. அதாவது விதியவே இந்த மாற்றக்கூடிய அளவுக்கு இந்த கோயிலுக்கு அவ்வளோ சக்தியும் இருக்குது. இந்த சிவனை நீங்கள் வழிபட்டிங்கன்னா உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் வந்து தீருன்றது ஒரு நம்பிக்கையாகவும் இருக்குது. பாருங்கள், கோபுரத்தை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த கோபுரம்லாம். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பரப்பளவுன்னு நம்ம சொல்லிட முடியாது. பார்த்திங்கன்னா திருவான்மியூரில் வந்து பார்த்திங்கன்னா மருந்தீஸ்வரர் சிவாலயம் இருக்கும். அது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பரப்பளவில் இருக்கும், அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். ஆனால் இந்த கோயில் பார்த்திங்கன்னா இது ரொம்ப அழகாக பராமரிச்சிருப்பாங்க. இந்த கோயிலோட கோபுரங்கள் சுவற்றிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை நிறம் மாதிரி காட்சி தர மாதிரி இருக்கும். இந்த கோபுரங்கள்லாம் ஒரு 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 புதுமையாக இருக்கும். இந்த கோயிலுக்கு இங்கே வந்தாலே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு இருக்கும், ரொம்ப அமைதியாகவும் இருக்கும். நீங்கள் நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணுறதுக்கும் தவம் அதாவது மெடிடேஷன் மாதிரி பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி நீங்கள் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இந்த கோயில் வந்து ரொம்ப சிறப்புடையதாக இருக்கும். எல்லோரும் கட்டாயம் வாங்க. இந்த தண்டீஸ்வரர் கோயிலுக்கு நிறைய பிரபலங்களும் இந்த கோயிலுக்கு வரதை நான் பார்த்துருக்கேன். இப்போ சமீப காலத்தில் கூட ஒரு அரசியல் பிரமுகர் கூட இந்த கோயிலுக்கு நான் வந்ததை நான் பார்த்துருக்கேன், காணொலியை பார்த்துருக்கேன். அதை பார்த்துட்டு அந்த கோயிலோட வீடியோவில் அந்த காணொலியை பார்த்துட்டு தான் இந்த கோயிலோட வரலாறு என்ன எல்லாமே நான் வந்து விசாரிக்கும் போது இதுக்கு வரும். இந்த கோயிலுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்குது, மிகப்பெரிய ஒரு புராணங்கள் இருக்குன்றது எனக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா பல்லவர் காலத்துலேயும் சோழர்கள் காலத்துலேயும் வந்து இது ரொம்ப பராமரிக்கப்பட்டு தான் இந்த கோயில் வந்திருக்கு. இந்த கோயில் வந்து வேதங்களை வந்து காத்து அருளி நம்ம சிவபெருமான் வந்து இந்த கோயிலுக்கு வந்து அத்தனை இதுவும் பண்ணியிருக்காங்க. நம்ம நந்தீஸ்வரர் இருக்கார். நீங்கள் எந்த ஒரு சிவாலயத்துக்கு போனாலும் நந்தீஸ்வரரை வணங்கிட்டு தான் சிவபெருமானை வந்து சந்திக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் துவாரபாலகர் இருந்தாலும் கட்டாயம், அதாவது நீங்கள் வந்து எல்லா சிவ கோயில்னு பார்த்தீங்கன்னா சிவலிங்கத்துக்கு முன்னாடி கருவறைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 துவாரபாலகர் இருப்பாங்க. அந்த துவாரபாலகர்கிட்ட வணங்கி அவங்க அனுமதி பெற்று தான் நம்ம வந்து சிவபெருமான் வந்து வணங்கணும். அதுதான் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சிவ கோயிலுக்கு நீங்கள் சிவனை நீங்கள் வழிபடுறதுக்கு உண்டான ஒரு வழிமுறையாகவும் இருக்கும். இங்கிலீஷில் ப்ரொசீஜர் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு வழிமுறை எப்படின்னா நந்தீஸ்வரரை வணங்கிட்டு துவாரபாலகரோட அனுமதி பெற்று தான் நம்ம வந்து சிவபெருமானை வந்து வணங்கணும். அதுதான் வந்து ஒரு ப்ரொசீஜர், ஒரு வழிமுறை. இந்த கோயிலும் அதே மாதிரி இருக்கும். எல்லா சிவத்தலத்துலேயும் வந்து இந்த மாதிரி துவாரபாலகர் இருப்பாங்க. கட்டாயம் நீங்கள் அவன்கிட்ட வழிபடுங்க. இந்த கோயிலுக்கு எல்லோரும் கட்டாயம் வாங்க. தண்டீஸ்வரருடைய அருளும் ஆசையும் உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கும். மார்கண்டேயனுக்கு மட்டும் இல்லை, இந்த கோயில் வரவங்களுக்கு அனைத்து பேருக்கும் வந்து விதியே மாற்றக்கூடிய அந்த வல்லமை வந்து இந்த சிவபெருமான்கிட்ட இருக்குது. சிவ பக்தர்கள் மட்டும் இல்லாமல் அனைத்து மக்களும் இந்த கோயிலுக்கு வருமாறு நான் கேட்குறேன். இந்த கோயில் வந்து ரொம்ப தொலைவில்லாம் கூட கிடையாது, இப்போ சென்னையில் தான் இருக்குது, வேளச்சேரியில் தான் இருக்குது இந்த கோவில். எல்லாருக்கும் பக்கம்தான். நீங்கள் வெளியே இருக்காங்க கூட இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள். நிறைய பேர் பிரபலங்கள் வராங்க, சினிமா துறையில் உள்ளவங்க வராங்க, அரசியல் உள்ளவங்களும் வராங்க, எல்லா மக்களும் இந்த கோயிலுக்கு வராங்க. காரணம் என்னென்னா இந்த கோயில் வந்து அவ்வளோ சக்தி இருக்குது, அவ்வளோ சிவபெருமான் வந்து அவ்வளோ பவரில் இருக்கார். நீங்கள் வந்து பாருங்கள் இந்த கோயிலுக்கு, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட வரலாறு என்ன பார்த்திங்கன்னா, சோமுகன் என்ற ஒரு அசுரன் வந்து சிவபெருமான் நோக்கி வந்து கடுதாவும் புரிகிறாரு. அப்போ வந்து நிறைய அரிய வரங்களை வந்து பெறாரு. அதனால் வந்து என்ன நடக்குது பார்த்திங்கன்னா, அவருக்கு வந்து கர்வம் ஏற்படுது. நம்ம நிறைய வந்து வரங்களை வாங்கிட்டோமே சொல்லி அந்த அகந்தையால் என்ன பண்ணுறாரு, பிரம்மலோகம் சேர்ந்து அவர் வந்து 4 வேதங்களை வந்து கவர்ந்து சென்றார். அதை வந்து ஆழ்கடலுக்குள்ளே போய்ட்டு ஒளிச்சு வைக்கிறாரு. இதை வந்து என்ன பண்ணுறாங்க, திருமால்கிட்ட போய் முறையிடுறாங்க. திருமால் வந்து மச்சாவதாரம் எடுத்து அந்த வேதங்களை வந்து மீட்டு கொடுக்குறதா நம்பப்படுது. இது இந்த கோயிலோட வரலாறு. இது பாருங்கள், மரங்கள்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து எத்தனை ஆண்டுகள் இருக்குன்றது நமக்கு தெரியாது. மரங்கள் தான் வந்து பல ஆண்டுகளாகவும் இருக்குது இந்த கோயிலுக்கு. நிறைய கோயிலுக்கு வந்து நம்ம போயிருக்கோம், நம்ம பார்ப்போம். அப்போ வந்து அந்த மரங்கள்லாம் பார்க்கும்போது பல வருடங்களாக, அதாவது தலைமுறைகளாக இருக்கிற அந்த மரங்கள் தான். இந்த கோயில் வந்து ரொம்ப அருமையான கோயில். இந்த தெப்பக்குளம் பாருங்கள், நல்ல பெரிய தெப்பக்குளமாகவும் இருக்கும் இந்த கோயில். தெப்பக்குளம் ரொம்ப நல்லா கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது. இந்த கோயில் பக்கத்துலேயே பின்புறமாகவும் அமைஞ்சிருக்கு. எல்லோரும் இந்த கட்டாயம் இந்த கோவிலுக்கு நீங்கள் எல்லோரும் வரணும். நம்ம இது மாதிரி வந்து சிவாலயத்தை படி நிறைய வீடியோ நம்ம போட்டிருக்கோம். இதுக்கு அடுத்த வீடியோவும் வந்து காணொலி வந்து ரொம்ப அற்புதமான காணொலியும் வந்து எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் அடுத்து இன்னொரு சிவபெருமானோட காணொலி நம்ம போடுவோம். ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த காணொலி. எல்லாம் மறக்காமல் நம்ம வீடியோ வந்து பாருங்கள். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை அது உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன்.
எல்லோரும் நம்ம தொடர்ச்சி நம்ம வந்து தமிழ் பயணிலேருந்து காணொலி நம்ம போயிட்டே இருக்கோம். எல்லோரும் நம்ம தொடர்ந்து ஆதரவும் கொடுங்க. எல்லாருக்கும் இந்த சிவபெருமான அருளும் ஆசையும் கிடைக்கட்டும். சரிங்களா? தமிழ் பயணி அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். ரொம்ப நன்றி.